தீபிகா இன்டர்வியூ போகணும்னு சொன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்க. ஏந்திரி. ஐயோ இன்டர்வியூ. கடவுளே, இந்த இன்டர்வியூல நான் நல்லபடியா செலக்ட் ஆகணும். 6 மாசத்துல அப்கிரேட் ஆகணும். அடுத்த வருஷமே சொந்தமா ஒரு ஆபீஸ் போட்டுடணும். ஆமென். ஐயோ முருகா தப்பு பண்ணிட்டேன். ஓம் நம சிவாயா, காப்பாத்திடுப்பா. இந்தாங்க. என்னங்க இது? இன்னும் வேலைக்கே சேரல, அதுக்குள்ள லீவ் லெட்டர் கொடுக்குறாடி இது பொண்ணு. ஐயோ சார், அது லீவ் லெட்டர் கிடையாது, என்னோட ரெஸ்யூம். ரெஸ்யூமா? இந்தாமா ரெஸ்யூம், பாஸ்பிள் எல்லாம் இங்க வேண்டாம். எல்லா வேலையும் செய்ய தெரியுமா, அத மட்டும் சொல்லு. ஓ, அதெல்லாம் கிளக்கிடுவேன் சார். பார்த்தா நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, இந்த வேலைக்கு வந்திருக்க? என்ன வேலை செய்யறோம்னு அவசியம் இல்ல, உழைச்சு சாப்பிடுறோமா அது மட்டும் தான் முக்கியம். ஏமா இந்த காஸ்டியூம் போட்டா வீட்டு வேலை எல்லாம் செய்வா? சேச்சே, இன்டர்வியூக்கு மட்டும் தான் இந்த காஸ்டியூம். ஆனா வேலை பாக்குறப்போ சூப்பர்மா சூப்பர்மா, இப்பதான் வேலைக்காரி வைபே வருது. சூப்பர்மா. அப்போ நீ எல்லா வேலையும் செஞ்சிருவல? அதெல்லாம் கிளக்கி. நீ கலக்குனதெல்லாம் போதும், உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்கறேன். சொல்லுங்க மேம். உன்னோட முதல் டாஸ்க் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும். சமைக்கணுமா? என்ன மெய்டு மேடம், என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிடலாம் மேடம். நீயே பண்ணக்கூடாதுமா, நான் சொல்லுவேன், அதான் நீ பண்ணணும். புரியுதா? நீ என்ன சொன்னாலும் எனக்கு சமைக்க தெரியாது ஆண்டி. என்னம்மா மெனு சொல்லட்டா? சொல்லுங்க மேடம். எனக்கு சிக்கன் கறி தோசை வித் மட்டன் சுக்கா. என் புருஷனுக்கு சூட ஆப்பம் வித் ஆட்டுக்கால் பாயா. பாயா தானே பண்ணிட்டு ஆயா. என்னது? ஒண்ணு இல்ல, பாயா பண்ணிடலான்னு சொன்னேன். சரி, அடுப்ப பத்த வை. அந்த லைட்டர் தான் மேடம் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். என்னம்மா அடுப்ப பத்த வைக்கவே இவ்ளோ நேரம் ஆகுதே, சமைச்சு முடிச்சிருவியா நீ? மேடம் அதெல்லாம் நான் சூப்பரா பண்ணிடுவேன், நீங்க அங்க பாருங்க. அங்க ஒண்ணும் இல்லையே மேடம், இங்க பாருங்க, பத்த வச்சிட்டேன். சூப்பர்மா, சீக்கிரம் சமைச்சிரு. சரி மேடம். half an hourல. ஹலோ தாயே, தின்ன சொல்லி தந்தியே, சமைக்க சொல்லி தந்தியா? மச்சான், ஆட்டுக்கால் பாயால ஆட்டுக்கால் தான் போடணுமா என்ன? உப்பு போடணும், அது ஒண்ணுமே புரியல. அடடா சூப்பர்மா. நல்லா சமைக்கிறமா நீ, முதல் டாஸ்க்லயே வின் பண்ணிட்டியே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். சரி, அப்படியே மதிய மெனு என்னன்னு சொல்லிடவா? மத்தியான மெனுவை மத்தியானம் சொல்லுங்க மேடம். நன்றி, வணக்கம். டேஸ்ட் மட்டும் நீங்க மட்டும் இல்லைன்னா என் பொழப்பே நாரிடும். நல்லா இருக்கணும்டா நீங்க. ஐயோ வருதா போறேன். யாராது? அம்மா. பையனா? பொண்ணு மாதிரி போ. அம்மா. சீக்கிரமா பொண்ணு கிடைக்கணும்னு இப்பதான் கும்பிட்டு வந்தேன், அதுக்குள்ள வீட்டுக்கே குரியர் பண்ணிட்டியே முருகா. அப்பளம் கட்டலாம் வேணாங்க. ஐயோ, நான் அப்பளக்கட்டு வைக்கலீங்க. அப்புறம் யார் நீங்க? அது இருக்கட்டும், நீங்க யாரு? நான் தீபிகா, இந்த வீட்டோட வேலைக்காரி. நீங்க? நான் NK, இந்த வேலைக்காரியோட வீட்டுக்காரன். எது? நானும் இந்த வீட்டோட ஒரு ஆளுதான். ஐயோ, நீங்களும் வேலைக்காரரா? ஆஹா, இல்ல, நான் வந்து மகனே. பெத்தவரே. என்னடா துரும்பா இறைச்சு போயிட்ட? நீ ஒண்ணும் கவலைப்படாத சாமி, நீ வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும் தான் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கேன். ஆமாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ தம்பி, இந்த பொண்ணு எனக்காக வாமா. எது வந்தாலும் தெளிவா சொல்லுடி, அவனே ஒரு ஆபையில. டேய் அது வேலைக்காரிடா. அம்மா, வேலைக்காரின்னெல்லாம் சொல்லக்கூடாது, பின்ன வீட்டுக்காரின்னு சொல்லுங்க. நாமெல்லாம் இந்த வீட்டுல இருக்கோம், நாம வீட்டுக்காரங்க. இவங்களும் இந்த வீட்டுல தானே இருக்காங்க, அப்ப இவங்களும் வீட்டுக்காரி தானே. இதுக்கு தான் உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது. போடா பிரச்சனை புதுசா இது வேற. தருதல போடா. குங்குமப்பூ உனக்கு தான், குஞ்சு புறாவும் உனக்கு தான். இதை படிச்சுட்டு அடுத்த 2 லைன் பாடினா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். Accept my love, I love you. வேலைக்காரியா இருக்கிறவன வீட்டுக்காரியா மாத்த போற ப்ரமோஷன் லெட்டர். ஏய், ஓ ஷிட், ராங் டைமிங். டாடி ஐயா
வீடெல்லாம் ஒரே பேப்பரா கிடக்கு. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? குப்பையெல்லாம் பெருக்க மாட்டியா? சை, மலக்காரங்க இதே வேலை இவனுங்களுக்கு வாங்க இவனும் தீபிகா, என்ன இந்த கப்பல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? குப்பை தானே ரிலேஷன்ஷிப். இன்னொரு கப்பலோட வரேன். கண்டதை கிறுக்கி தள்ளது ஒரு லூசு, அதை பார்த்து திட்டுது இந்த பெரிய லூசு. இது எங்க போடுறது? தீபிகா, என்ன பண்றீங்க? சமைக்கிறேன். அதான் நீங்க ஏன் சமைக்கிறீங்க? ஐயோ, வேற ஆளு மாத்த போறேனா? சமையல நான் பாத்துக்கிறேன், என்ன நீங்க பாத்துக்கிறீங்களா? என்ன? சமையல நான் பாத்துக்கிறேன், நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொன்னேன். நிஜமாவா சொல்றீங்க? யா, 100% ஷூர். தேங்க்யூ. சேம் டு யூ. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்ட. தீபிகா, நீங்க தூங்குங்க. ஐ லவ் யூ தீபிகா, ஐ லவ் யூ தீபிகா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தீபிகா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தேங்க்ஸ். சும்மா சும்மா எதுக்கு தேங்க்ஸ்? குடும்ப கஷ்டத்தை பங்கு போட்டுக்கிறது வீட்டுக்காரனோட கடமை இல்லையா? வீட்டுக்காரனா? வீட்டுக்காரன் வீட்டுக்காரன். ஓ, ஓகே ஓகே. தீபிகா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும். ஆரம்பிச்சிட்டான்டா. சொல்லுங்க. நான் பிறந்து 30 வருஷம் ஆச்சு. ஏன்டா பிறந்தோன்னு இருக்கா? ஆமா, பட் அது மட்டும் இல்ல. இந்த 30 வருஷத்துல எனக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே இல்ல. ஓ, பையன் பார்க்கணுமா? நோ நோ, நான் சின்ன வயசுல இருந்து வானத்தை பார்த்தே வளர்ந்தவன். வானவில் அதிகமா பார்த்தது இல்ல. ஐயோ, என்னதான் என்ன பேச விடுங்க. நீங்க கூட்டுறது குப்பைய மட்டும் இல்ல, என் மனசையும் தான். நீங்க துவைக்கிறது துணியை மட்டும் இல்ல, என் வயசையும் தான். நீங்க சமைக்கிறது சமையல் மட்டும் இல்ல, சமையலா? ஐயோ, சமையல் நான் தான. என் வாழ்க்கையும் தான். நீங்க என்ட்ரானது என் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, என் ஹார்ட்குள்ளயும் தான். தீபிகா, ஐ லவ் யூ. இவனை ஏதோ சொல்லி சமாளிக்கணுமே. இங்க பாருங்க, உங்க மனசு எனக்கு புரியுது. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கே. என்ன பெரிய சிக்கல்? 3 முடிச்சு போட்டா 3000 சிக்கலா இருந்தாலும் அவுந்துரும். அது இல்லங்க, 6 மணிக்கு மேல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையா தான் இருக்கு. என்ன நீங்க சும்மா பிரச்சனை பிரச்சனைன்னு? 6 மணிக்கு தானே பிரச்சனை, 5:30 வந்து சரி பண்ணிடுறேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. 6 மணிக்கு மேல நான் பொண்ணா இருக்க மாட்டேன். உங்களை யாரு பொண்ணா இருக்க சொன்னா? நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். ஓகே தானே? ஐயோ, அது இல்லங்க. அது இல்லன்னா என்ன? 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல நான் பேயா மாறிடுவேன். She's very jokey, Deepika. 6 மணி. காலையில 6 மணிக்கு சொல்லிடுவேன். அதுக்குள்ள நான் போன மாதிரி. ஏமா, உன்னை எப்ப துடைக்க சொன்னேன்? அப்பவே பண்ணாம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. சாப்பிட்டுட்டு வேலை பாரு. சாப்பிடாம உடம்ப கெடுக்க கூடாதுல. சாப்பிட்டுட்டு வேலை பாருமா. சாரி, நான் தான் நைன் பண்ண சொன்னல. ஐயோ, அயன் பண்ணுமா சார்? நானே பண்ணிக்கிறேம்மா. பண்ணித்தரேன் சார். நானே பண்ணிக்கிறேன். லூசா இருப்பான் போல. ஏங்க, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுத்துட்டு இருக்குதே. ஆமா. நம்ம திட்டுறத வீடியோ எடுத்து அவ மாட்டுக்கு எங்கேயாவது ரிலீஸ் பண்ணிட்டான்னா நம்ம மானமே போயிடும். ஆமாடி, வர 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 சார், நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? நீ ஏன் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்க? ஐயோ சார், நான் vlog எடுத்துட்டு இருக்கேன். அப்படினா நம்ம பண்ற வேலை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் ஷார்ட்ஸ்ல போட்டோம்னு வெச்சுக்கோங்க, நமக்கு நிறைய காசு கிடைக்கும். ஏம்மா, யூடியூப்ல நியூஸ் தானே வரும், காசுமா வரும். ஆமா சார். அப்போ எடுமா, வளைச்சு எடு, நல்ல காசு சம்பாரி. ஃபுல்லா எடுத்துரு, எதையும் விட்டுறாத. Day 22 as வேலைக்காரி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிராண்ட் கொலாபரேஷன் பார்க்க போறோம். சீக்ரெட்டா ரோஸ் மில்க் பாத்ரூம்ல குடிக்கிறேன் தானே பாக்குறீங்க? அதான் இல்ல, இது ஃபினைல். Deepika, I love you. இன்னைக்கு நம்ம 30 days made challengeல என்ன பார்க்க போறோம்னா Deepika, I love you later. இத நம்ம சுத்தமா இருக்கிற அழுக்கு தண்ணியில ஊத்தி சுத்தம் பண்ண போறோம். என்ன புதுசா இருக்கு பாக்குறீங்களா? இந்த saree தான். நீங்களும் இந்த மாதிரி saree போட்டு வேலை செய்யுங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க.
சொல்லுங்க, அதை எப்படி 5 நிமிஷத்துல வீட்டை ஃபுல்லா கொள்ளடிக்க முடியும்? ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லைன்னா இந்த வீட்டை பத்தி அதிகமா தெரிஞ்சவங்களா இருக்கணும். இல்லனா உங்க வீட்டை நீங்களே வீடியோ எடுத்து நெட்ல விட்டுருக்கணும். எல்லாமே உனக்கு தான். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன பாக்குறீங்க? இவளா? இந்த திருட்டு உன்னாலதான் நடந்திருக்குது. நீ வீடியோ எடுத்து போட்டதை பார்த்து எவனோ வந்து திருடி இருக்கான். இல்லனா நீ தான் திருடி இருக்கணும். அம்மா டேய் கம்முனுரா. காணாம போன பொருளுக்கெல்லாம் இந்த பொண்ணு பொறுப்பேத்துப்பாளா? ம். எனக்கு அன்னைக்கே சந்தேகம். நல்லா படிச்ச பொண்ணு ஏன் இந்த வேலைக்கு வரணும்? இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல 4 பொருளை பார்த்தா ஆசை வரத்தான் செய்யும். அதுக்காக விசுவாசமா இருக்க வேணாமா? மா, இந்த வீடை நான் என் வீடா தான் பாக்குறேன். இங்க இருக்கிற பொருள்லாம் சுத்தமா இருக்கான்னு பாப்பேனே தவிர அதை என்னைக்கோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டது இல்ல. ம். ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? படிச்ச பொண்ணு ஏன் இந்த வேலைக்கு வரணும் தானே? படிக்காதவங்க தான் இந்த வேலை செய்யணும்னு ஒன்னும் இல்ல. அதே மாதிரி இந்த வேலை செய்யறவங்க திருடுவாங்கன்னு இல்ல. ஒரு பார்ட் டைம் ஜாப்காக தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன். ஆனா நாள் ஆக ஆக இது என் வீடு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். அது என் தப்பு தான். ஆனா திருடுற அளவுக்குலாம் நான் ஒன்னும் மோசமானவே இல்ல. பின்ன வேலைக்காரங்க புத்தியெல்லாம் வேற எப்படி இருக்க போகுது? முதல்ல உங்க புத்திய மாத்துங்க. வேலைக்காரங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க 2 பேரும் ரொம்ப ஒழுங்கோ. ஃபாரின்லலாம் இந்த வேலையை செய்யற முக்காவாசி பேரு படிச்சவங்க தான். முதல்ல உங்க புத்திய மாத்துங்க, அப்பதான் எல்லாமே மாறும். தீபிகா, சாரி, எங்க அம்மா அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல சார், இதுக்கு மேல நான் இங்க வேலை செய்யறது சரியா வராது. நான் வேலையை விட்டுடுறேன். தீபிகா, அம்மா, எதுக்குடா கத்துற? பக்கத்துல தானே நிக்கிறேன். நீங்க எடுத்த தப்பான முடிவை சரியாக்குறதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நவரா? அந்த பொண்ணு பேர் என்ன? தீபிகா. அந்த பேரு நீங்க கலங்கப்படுத்திட்டீங்க. சரி, அதுக்கு அத நான் சரி செய்ய போறேன். எப்படி? சொல்லிடுறா. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், ஆமா, நீங்க 2 பேர் செஞ்ச பாவத்துக்கு இதுதான் பரிகாரம். இல்ல புண்ணியம். என்னங்க சொல்றான் இவன்? ஐயோ, இவ வேற மறுபடி பேயாகிறாளே. நீ பேயாவே மாறினாலும் நான் தான் இனிமேல் உன்னோட பிசாசு. தீபிகா, I love you. பேயா இருந்தாலும் விட மாட்டேன் போலியே.